ஹே கைஸ், இன்னைக்கு வெளிவந்த சில அரசியல் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக 2 பிரிவுகளாக உடையவில்லை என இபிஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதாவது சட்டப்பேரவையில் இபிஎஸ் தலைமையில் தரப்புல சில எம்எல்ஏக்களும் எஸ்பி வேலுமணி தரப்புல சில எம்எல்ஏக்களும் தனித்து செயல்பட்டதால் அதிமுக உடைந்ததாக சில தரப்பினரால் அரசியலில் சில தரப்பினரால் கூறப்பட்டு வந்த நிலையில செய்தியாளர்கள் சந்திப்புல இபிஎஸ் அவர்கள் இது தவறான செயல் மற்றும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. மேலும் தாவேகாவுக்கு சிவி சண்முகம் அவர்கள் 36 எம்எல்ஏக்கள் ஆதரவளிக்க முன்வந்துள்ளதாகவும் அதிமுக தரப்புல 36 எம்எல்ஏக்கள் ஆதரவளிப்பதற்கு முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுது. மேலும் சிஎம் பற்றிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மாத இறுதியில் 2 நாள் பயணமாக டெல்லி செல்வதாகவும், டெல்லி சென்று ஜனாதிபதி முர்மு மற்றும் பிஎம் அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களையும் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க உள்ளதாகவும், இந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் கோரிக்கைகளை அடங்கிய கோப்பினை மோடியிடம் விஜய் அவர்கள் வழங்குவார் என கூறப்படுவதாகவும் செய்திகள் வெளிவந்தது. மேலும் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக புதிய ஆட்சி அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுங்கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள் மட்டும்தான் பதவியேற்பு மட்டுமே ஒளிபரப்பப்படும். எம்எல்ஏக்கள் பதவியேற்கிற விஷயங்கள் மட்டும்தான் ஒளிபரப்பப்படும். எதிர்கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள் பதவியேற்கிறது சிலவற்றை மட்டுமே ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வந்த நிலையில் இன்னைக்கு 232 எம்எல்ஏக்கள் பதவியேற்றது முழுவதுமாகவே ஒளிபரப்பப்பட்டது. மக்களிடையே ஒரு நல்ல அரசியலை 232 எம்எல்ஏக்கள் பதவியேற்ற நிகழ்வு மக்களிடையே ஒரு எவ்வித இடையூறுமின்றி ஒளிபரப்பப்பட்டது. மேலும் ஆரோக்கியமான அரசியலின் நோக்கமாக தான் இது மக்களிடையே இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம்.